எல்லாரும் ஒருமனப்பட்டு ராஜாதி ராஜாவை கத்தாதி கச்சரை மகிமைப்படுத்துவோம். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. தென்துளியாம் வேத வசனம் எனக்கு தந்தாரே. அபிஷேக ஊற்றினை என்னை பொழிந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. பாடல் 10 எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் ஆமென் ஆமென் ஆமென். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. இறங்குது பரலோக ஆராதனை சபையில் தந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. ஜெபவேளை தினமும் உறவாடுவார். மெல்லிய சத்தம் மூலம் பேசுவார்.
இயேசு மஞ்சு வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் பிரசனம் இறங்குது. பரலோக ஆராதனை சபையில் தந்தாரே. எங்கள் போல அவரது பிரசனம் இறங்குது. பரலோக ஆராதனை சபையில் தந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மஞ்சு வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் glory. பரிமள தைலம் எனக்கு தந்தாரே. அபிஷேக உச்சினை என்னை பொழிந்தாரே. தேவனுடைய வேத வசனம் எனக்கு தந்தாரே. அபிஷேக உச்சினை என்னை பொழிந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மஞ்சு வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் glory, 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 glory. ஆமென். So
Hallelujah. Shagaralala. Uramama shakataraba. Oh, Malashabala Baba 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 Baba. Kiruvai அவரிரக்கம் மாறாது எங்கள் வாழ்க்கையிலே. அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க. அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடு, அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க. போதுமான தேவன், போதுமானவர், உலகாத நேசர், கைவிடாத நேசர். ஆண்டவரே, நம்பி உங்களுடைய பாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தின் பலன் அவர்களை ஆளுகை செய்யட்டும், நாமத்தின் பலன் அவர்களை ஆளுகை செய்யட்டும், நாமத்தின் சத்துவம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். விசுவாசத்திலே நடக்க குன்றினவர்களாய் அல்ல, நாமத்தின் பலனுடனே நடக்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. இன்னோக்கேனா 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 இயேசுவின் பின்னே போகட்டு நீந்தே, இயேசுவின் பின்னே போகட்டு நீந்தே, இயேசுவின் பின்னே போகட்டு நீந்தே. பின்னோக்கேனா பின்னோக்கேனா பின்னோக்கேனா. No turning back, 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 no turning back. Pinnokena, pinnokena, pinnokena. நல்ல பிதாவே, கூடி நன்றிகளை ஏறெடுக்கிற இந்த நாளில் கூட இந்த பரிசுத்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தின் நன்மைகள், நாமத்தின் பலன்கள், நாமத்தின் ஆசீர்வாதம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், எல்லாவற்றும் தேவ பலன் அரணாய் விளங்கட்டும். வந்த வாரல்ல, வெற்றியுடனே ஜெயத்துடனே தேவ நன்மைகளுடனே வாழ தேவனுடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும், சமாதானம் வெளிப்படட்டும், பலன் அரணாய் விளங்கட்டும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், கிருபை பெருகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 9வது பாட்டு.
மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். பரிசுத்த ஆவியில் நிரம்புவேன். பரலோக சாயலை பெறுவேன். பரிசுத்த ஆவியில் நிரம்புவேன். பரலோக சாயலை பெறுவேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். மகிமை சாயல் தந்திடுவார். மகிமை ரூபம் தந்திடுவார். மகிமை சாயல் தந்திடுவார். மகிமை ரூபம் தந்திடுவார். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனோடு உறவாடுவேன். இரவும் பகலும் மன்றாடுவேன். தேவனோடு உறவாடுவேன். இரவும் பகலும் மன்றாடுவேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். ஆனந்த வாழ்வு வாழ்விடுவேன். தீயோன் தேசம் செல்விடுவேன். ஆனந்த வாழ்வு வாழ்விடுவேன். தீயோன் தேசம் செல்விடுவேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். பரிசுத்த சபையில் நான் தொழுது ஆவியில் ஆனந்திப்பேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் என் மீது இறங்கினார். மகிழ்ந்து களி கூறுவேன். எல்லா கரங்களும் தடி கரங்களும் தடி கரங்களும் தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியோடு விடுதலையோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு கிருபையோடு மகிமையோடு அபிஷேகத்தோடு சன்மானமுள்ள தேவனை, விடுதலையின் தேவனை, ஆராதிக்கிற தேவனை, வாசமுடைய தேவனை, சீயோனில் தாவலிக்கிற தேவனை, தெய்வீக சுவாசத்தோடு அர்த்தத்த அலங்காரத்தோடு அர்த்தத்தா வலிமையோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை சோதரிப்போம். ஒப்பு கொடுத்து சோதரிப்போம். ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். ஓ ரபர பர 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 ரபர பர 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 ரபர பர 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 ரபர பர 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 ஓ ரப ரா 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 ஷப்ரா ரா கா ரா பா 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 ஓ ரா 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 கா ரா பா 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 ஓ ரா 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 கபர பர 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 ஓ ரா 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 ஓ ரா பர 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 கா ரா பர 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 ரா 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 ஓ ரா பர 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 praise the Lord, 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 hallelujah, 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 sadra 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 kara bara 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 oh da 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 da
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, தேவாலயத்தில் ஒரு விஷயம் கூடி வந்த பாட நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்ய பரிசுத்த ஆராதனை அப்பனை தந்தீரே சோதரம். தேவாலயத்தோட பிரசன்னம் வல்லமை மகிமை அப்பா இந்த இடத்துல நிரம்பி வழிகிறோம்னா சோதரம். அப்போ சில காலத்தில் பரிசுத்தாவுடைய காற்று இறங்கின போது யாவரும் அந்நிய பாஷையில பேசியமை மகிமைப்படுத்தினார்கள். தேவலே கலிகொண்டார்களாப்பா. இயேசு ஆவியிலே கலிகொண்டாது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலிகோறுதலை தேவ பிள்ளைகள் ஆவியான தருவீராகி வசன சத்தியத்தில் நடத்துவீராக, ரட்சிப்பு சத்தியத்தில் நடத்துவீராக, சீயோன் சத்தியத்தில் நடத்துவீராக, அப்போஸ்தலர் சத்தியத்தில் நடத்துவீராக, மகிமைராஜ ஆயத்தம் தருவீராக, ரகசிய வரிக்கான ஆயத்தம் தருவீராக. கவலைகள், வியாதிகள், பிரச்சனைகள், தோல்விகள், போராட்டங்கள், செய்வனைகள், மந்திரி கட்டுகள், சாபங்கள், வேதனைகள், துக்கங்கள், நீண்ட வருஷம் தொடர்ந்து கொண்டு இருக்க மரண காற்றுகள், மரண தாக்குதல் மாறாட்டும் ஐயா. ஜெயமான விடுதலை ஜெயக்கத்து ஏற்ற நாளிலே ஆராதனை தேவ பிள்ளைகளுக்கு அதிசயத்தை அற்புதத்தை விடுதலை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஓ ரபாலா சந்தாரவா, நான் உங்களை கீர்த்தியும் பூஜ்யமா வைப்பேன். சப்பனியா 3:20 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த புதிய ஆண்டிலே தேவ பிள்ளையோட வாழ்க்கையில பலிப்பதாக ஜனங்களோடு மோசையோடு பேசுறது போல பேசுவீராக, அற்புதங்களை செய்வீராக. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்க வைக்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதனுக்கு பயந்துள்ள சூழ பாளையங்களை அவள் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்தனுங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளை வந்து செய்கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபற்று வசனிப்புகளை காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுக்க திறந்திருக்கிறது. நீதிமன்கள் கூப்பிடும் கத்து கேட்டு அவருடைய எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாச்சும் அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்ல நீதிமானை பார்க்கிற குற்றவாளிகள் ஆவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாச்சும் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சொல்லவுள்ள சோதனை காற்றுகள் பயங்கரமாக வீசிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து வீசும். ஒரு தடவை திருப்பி 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 வீசும். 1-2 சமாளிக்கலாம், அதுக்கு மேலே சமாளிக்க முடியாமல் விழுந்து விடுவோம். அதுபோட்டு அது வீசி கொண்டு தான் கடைசி மரணம் தான் முடியும். இப்படி அந்த சோதனை காற்று எப்போது வீசுண்டே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த யூரோக்கள் தான் காற்று வீசினது போல இது பயங்கரமாக வீசும். ஹல்லேலூயா. லீபியாதார்கள் எழும்பு போல சாத்தானோட வல்லமை பயங்கரமாக எழும்பும். ஹல்லேலூயா. அப்போ
தேவனை மறைவிடத்து நம்ம இருந்தாச்சுன்னா நம்ம கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நாம் தப்பு வைக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம், நாம் மீட்கப்படுவோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப சகோதரருக்கு திடீர்னு ஒரு வியாதி, ஒரு காலேஜ் அவர் காலேஜில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க தஞ்சாவூரில் நம்முடைய முன்னாடி நம்ம சபையில் நம்ம ஊழியம் நடத்துகிற பாருங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க. அப்போது என்ன நடந்ததுன்னா, அந்த மூத்த மகன் என்னிடத்து வந்து சொல்லி, ஐயா ஒரு பெரிய பிரச்சனை, அவர் எப்போ பார்த்தாலும் நான் எங்கே போனாலும் எனக்கு மேலே விஷத்தை ஸ்ப்ரே பண்ணுறாங்க, விஷத்தை ஸ்ப்ரே பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப கூடி நீ சாப்பாடில் எனக்கு விஷம் வச்சுருக்க, காப்பியில் விஷம் வச்சுருக்க, சொந்தக்காரன் சாப்பாடு கல்யாண வீட்டில் எனக்கு விஷம் வச்சுருக்கான், எங்கே போனாலும் விஷம், ஒன்றும் தின்ன மாட்டார், ஓன்னு அலறுவார். கடைசியாக பார்த்தாச்சுன்னா எங்கெல்லாம் போய் கடைசி மெண்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டான். கிட்டத்தட்ட 3 வருஷம் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட். அது ஒரு உடம்பெல்லாம் இத்து போச்சு. பொதுவாக நீங்கள் சாதாரணமாக சில பையன்மாருக்கு மெண்டல் வந்துன்னா, பெண்களுக்கு வந்துச்சுன்னா மனதில் ஆஸ்பத்திரி கொண்டு போவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, காம்போஸ் கொடுப்பாங்க. காம்போஸ் உங்களோட நரம்பெல்லாம் அடக்கிடும். அதுக்கப்புறம் என்ன இப்படி பேச முடியாது, சத்தம் வராது, அறிவு விளங்காது, அப்புறம் கையெல்லாம் இப்படி ஆடிட்டு வாயெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். கடைசி அதிலே சாதம். அந்த காம்பஸ் நிறைய அந்த மென்டல் ட்ரீட்மெண்ட் அதான் கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள் இப்படி கடைசி அவர் பார்த்தா பரிதாபமான நிலையில் நாங்கள் என்னை அழைத்திருந்தாங்க. அங்கே போய் பார்த்தேன். அப்போ பார்த்தோட பயங்கரமான ஆபத்தான நிலையிலே அவர் இருக்கிறார். அவருக்காக ஜெபிச்ச போது அநேக பிசாசின் கட்டுகள், பில்லீசூனை கட்டுகள் இருக்கிறதை, தாக்கல் இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு பாசத்தோடு கதறி ஜெபிச்ச போது அந்த ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேலப்பட்ட பிசாசுகள் இந்த சிவனை கட்டினாலே அந்த உணர்ந்து வெளியேறிச்சு. பரவாயில்ல, அதுக்கு ஜெபிச்ச எண்ணெயெல்லாம் போட்டு அது ஒரு அவர் சோமாய் ஒரு நல்ல பெண்டகாஸ்ட் மிஷன் அனுப்பி நல்லா பாடுவார், நல்லா புத்தகம் பண்ணுவார், தெரு கன்வென்ஷன்லாம் பேசுவார். அப்போ அவரோட மனைவி கேன்சரில் ஊற்றி போய் மெடிக்கல் காலேஜில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்க தேடி போனோம், கண்டுபிடிக்க முடியல. அந்த பாசெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. எலும்பு குச்சி கிடக்க மாதிரி நல்ல அழகாக வெள்ளி கொண்டு அழகாக இருப்பான். அவன் நார்வில் அவங்க வீட்டில் தான் ரொம்ப வருஷம் அந்த ஊழி ஆரம்பிக்க முடியும், அவங்க வீட்டில் தான் கூட்டம் நடத்தினேன் புத்தேரியில். அப்போ பாருங்கள் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா தேடி எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. அந்த ரூமில் 2-3 தானே அவர் எலும்பு குச்சி தான் கிடந்தான். அவங்க குண்டு அழகாக இருப்பான். இந்த எலும்பு குச்சி இங்கே வந்துச்சு. நான் தாண்டி போயிருந்தேன். கடைசி கொஞ்சம் நேரத்தை கூப்பிட்டு என்ன இந்த அம்மா எங்கே இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. பிறகு பார்த்தா இந்த அம்மா தான் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமாக முறுக்குலைந்து தலையெல்லாம் மொட்டையாகி பயங்கரமாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கதறி அழுது ஜெபிச்சு 2-3 இடம் போனேன். கர்த்தர் சோர்ந்து திரும்பி தூத்துக்குடியில் என்னை வச்சு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி அவங்க கர்த்தருக்கு வீடெல்லாம் போட்டு இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங் பெந்தகாஸ்ட் அந்த குடும்பம் பிள்ளைகளாம் பெந்தகாஸ்ட்லாம் கட்டி கொடுக்கலாம், கல்யாணம் வேண்டாம் அப்படி இந்த ஸ்ட்ராங்காக தேவி சாஸ்திரத்தில் அவங்க காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபையில் நம்ம ஜீவிக்கும் போது நான் உயிரை பிராணனை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உலகத்தை எந்த மனுஷனும் பிராணனை காப்பாற்ற முடியாது, இயேசு காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்போம். ஓ பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Oh ra bara 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 bara. Oh ra bara 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 bara. Oh ra bara 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 bara. Tura bala shanda ra ka ra ba ba la dura ra da la. Oh da 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 la ka ra ba 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 ba. Oh da 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 la ka ra ba ba ba. Oh da 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 la ka ra ba 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 ba. Oh da 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 la sadara 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 sadara
Praise the Lord. 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 Sadaram, 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 Sadaram. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேத வசனத்தின் நேராக நம்முடைய இதயத்தை திருப்போம். துன்பம், சோதனை, வியாதி, கஷ்டம், கவலை, மரண பயம், மரண தகவல், மரண சாவங்கள், உபத்துகள், சூரியங்கள், சாத்தாண்ட வலைகள், இந்த தாக்குதல் மத்தியிலே ஒரு விசுவாச பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை ஆண்டு ஆச்சரியமாக நடத்துவார். ஆன பின்னாலே இன்று தேவனுடைய நடத்திவை பற்றி உங்கள் மத்தியிலே தேவ செய்தி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமத்தில் 32ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 12 வசனத்திலே கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாடான நிலத்திலும் ஊழையிடுதல் அவாந்தர வெளியிலும் அவன் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல காத்தலினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டுகளை விரித்து அவர்களை எடுத்து அவளை தன் செட்டுகளின் மேல் சுமந்து போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. யாக்கோபு தேவன் விசுவாச மனிதனா யாக்கோபு தேவன் நடத்தின விதத்தை இங்க நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்காக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய சுதந்திர வீதமாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கும் போது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, யாக்கோபு வாழ்க்கை துவக்கம் ஒரு வித்தியாசமான நிலையிலே அது காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுடைய வளர்ப்பு இன்னொரு விதத்திலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. திடீர்னு யாக்கோபுடைய வாழ்க்கையினுடைய போக்கே மாறி போய்விட்டது. எதிர்பாராத சம்பவம் வாழ்க்கையிலே வந்துவிட்டது. ஹல்லேலூயா. சரியான நிலவரத்துக்கு வர எத்தனையோ வருடங்கள் பிடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவன் நடத்துகிறார். கடந்த நாட்களை கத்தவங்களை எந்த விதத்தில் நடத்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவன் தான் மனிதனை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை அவர் தெரிந்து கொள்கிறாரோ, ரட்சிக்கிறாரோ, அந்த மனுஷனை கடைசி வரை நடத்த கர்த்தர் வல்லவராக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உபாகம் 32:10 அவர் அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம். உபாகம் 32:1 பாருங்கள், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை தேவன் கடைசி வரை அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தவனை நடத்தின விதத்தை எத்தனை பேர் கண்டீர்கள்? ஆண்டவர் தான் என்னை நடத்தினார், தீய வல்லமை என்னை நடத்தவில்லை என்று சொல்லுகிறவள் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார், நம்ம ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதிமானா மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களை அவர் மகிமைப்படுத்தவும் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கின தேவன் அதை முடிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ பிறந்த போது ஒரு ரட்சிப்பு அனுபவம் இல்லாத ஒரு குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த காலத்தை கூட உன்னை கத்த பாதுகாத்தான். இந்த ரட்சிப்புக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டம் வந்திருக்கலாம், எத்தனையோ சோதனை வந்திருக்கலாம், எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கலாம், கசப்புகள் வந்திருக்கலாம், கண்ணீர்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் எல்லா வேளையிலும் கத்த உன்னை நேசித்து உன்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாத்து அவனை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. அவன் தேவ வல்லமை உன்னை நடத்துகிறது. ஆரம்ப நாட்களே உன்னை புரியாமல் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மை ரட்சித்து நடத்துகிற விதங்களை பார்க்கும்போது ஒரு விசேஷத்த திட்டத்தோடு ஆண்டவன் நடத்துகிறதை நீங்கள் வாழ்க்கையிலே கண்டு அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அது அப்போ ஆண்டவர் நடத்துகிறப்பட்டாலே இதுவரை நீ அழியவில்லை, உன் குடும்பம் அழியவில்லை, உன் பிள்ளைகள் அழியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த திட்டத்தில் தேவ திட்டத்தில் ஜீவிக்கிற மனுஷனை தேவன் கடைசி வரை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை அந்த மனுஷனை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. இது உன்னோட வாழ்க்கையில் நீ உணர முடியும். ஹல்லேலூயா. அநேக வழிகளே, ஆனால் நம்முடைய வழிகள் தேவனை விட்டு மாறி போயிடுச்சு. ஹல்லேலூயா.
ஆனால் நம்முடைய எண்ணங்கள் மாறி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அநேக வேளை நாம் தேவ சித்தத்திற்கு மாறா செயல்பட்டு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் தேவங்களை விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்ட நோக்கம் நேசம் அனாதி நோக்கமாக அனாதி நேசமாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ஒரு காலத்திலே புழுதியில் கிடந்தவர்களா ஜனங்களா குப்பையில கிடந்தோம். ஹல்லேலூயா. தேவன் அந்த குப்பையிலிருந்து அந்த புழுதியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தவர்களா மாற்றி பிரபுக்கள் நடுவிலே ஆண்கள் உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக மகிமையான சிங்காசனத்தை பரலோக சிங்காசனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ சத்தியத்தில் நம்ம கடைசி வரை நடத்த இந்த தேவன் சர்வசக்தனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபு என்று சொன்ன உடனே வாழ்க்கையில் குறைவான பகுதிகள் குறைவான காரியங்கள் நம்ம இடத்துல வரலாம். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு முன்னாடி அது வருகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு பொதுவாக ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு எத்தன் என்று சொல்லி பைபிளில் ஆரம்ப காலத்தில் பார்க்கிறோம். அதாவது அவனை யாக்கோபு சொன்னா தட்டி வீழ்த்தி பறிக்கக்கூடியவன் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு மனுஷனுக்குள்ளே வெளியரங்கமான குறைவு இருக்கிறது, மறைவான குறைவுகள் கூட காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு வாழ்க்கையை தொலைத்து போட்டான். பெற்றோர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. சொந்த அண்ணனே அவனை பைத்தான். ஹல்லேலூயா. தாய் தப்புன்னு உதவி செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையிலே யாக்கோபு இருந்தபோதுதான் கர்த்தர் ஊழையிடுகிற வனாந்திரத்திலிருந்து இந்த யாக்கோபை தேவன் கண்டுபிடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடந்த நாட்கள் நாம் கூட இந்த வாழ்க்கையை தொலைத்துள்ளாக நாம் இருந்தோம். அநேக வாழ்க்கையில் நாம் பார்த்தாச்சுன்னா அவன் நல்ல திறமைசாலிகள், அறிவுள்ளவர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள், ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. சிலவங்க வாழ்க்கையில் முன்னேறி ஜம்முன்னு பிரகாசமாக இருப்பாங்க, சிலவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்களே இருப்பாங்க. நீ எந்த நிலையிலே காணப்படுகிறாய்? ஹல்லேலூயா. வாழ்க்கையை தொலைத்து விட்டாயா? ஆரம்பத்திலே தொலைத்து விட்டாயா? பல வருஷத்துக்கு முன்னாடியே தொலைத்து விட்டாயா என்று தேவன் அதவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மனதும் மாம்சம் விரும்பினபடி பல விதங்களே நடந்தோம். ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய தாய், யாக்கோபின் தாய் அவனை தேடி வரவே இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய தாப்பன் அவனை தேடி வரவே இல்லை. ஹல்லேலூயா. உடன்பிறந்த சகோதரன் தேடி வரவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த வனாந்திர பாழான இடத்திலே அவாந்தர வழியிலே ஆண்டவனை தேடி கண்டுபிடித்தார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்வு உயர்வுகளுக்கு உன் பெற்றோர் காரணம் அல்ல. ஹல்லேலூயா. உன் முன்னேற்றத்திற்கு உன் பெற்றோர் காரணம் அல்ல. ஹல்லேலூயா. வேற யாரும் காரணம் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவன் உங்களை என்னை ஆசிரிக்க முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தாயும் தாப்பனும் சகோதரன் எல்லாம் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் விலகிற போது அவாந்தர வழியிலே ஒரு அனாதையா நிற்கதியா கல்லிமே தலைவத்தை அழுது கொண்டே கிடந்த அவனை பற்கள் சுற்றி நரிகள் ஊழையிட்டது. ஹல்லேலூயா. பாடான நிலமாக இடம் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு வெறுமையான அவாந்தர நிலமாய் அந்த நிலம் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இரவுல கர்த்தருக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமானாரோ அன்னைக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை இருளாவே காணப்பட்டா கர்த்தருடைய தரிசனம் உனக்கு அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தரை காணணும், இயேசுவை காணணும். என்னைக்கு இயேசுவை காண்கிறாயோ அந்த வாழ்க்கையிலே உயிர் மீட்சி, எழுப்புதல், ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான ஒரு வருஷம் கண்ணை மூடி கர்த்தர் உன்னை நடத்தின விதத்தை ஒரு நிமிஷம் சிந்தித்து பார். ஹல்லேலூயா. எத்தனையோ மனையிலும் பள்ளத்தாக்கள், விரத்தியின் உச்சக்கட்டும், வாழ்க்கையின் வெறுப்பு உச்சக்கட்டும், கண்ணீரின் பள்ளத்தாக்கம் வச்சுக்கட்டும், மனுஷனா புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள், தரித்திர நிலைமைகள், வேதனையின் அனுபவங்கள், பலவிதமான அனுபவங்களே தேவன் உன்னை ஆச்சரியமாய் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்தினார். ஆரம்பல புழுதி கிடந்த ஒண்ணு சிங்காசனத்திலே தேவன் இப்போது உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 14வது பாட்டை கர்த்தரை தினமும்
கொடுத்து ஏகுதையா கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா உன்னதமான தேவ சபையில் சத்திய போதனை தாருமையா உன்னதமான தேவ சபையில் சத்திய போதனை தாருமையா கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா உலகின் கஷ்டம் மறந்துடாமல் பரலோக பாதையில் நடந்திடுவேன் உலகின் கஷ்டம் மறந்துடாமல் பரலோக பாதையில் நடந்திடுவேன் கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா வருகையில் பறக்கும் தாகத்தோடு அன்பு இயேசுவை பின்பற்றுவேன் வருகையில் பறக்கும் தாகத்தோடு அன்பு இயேசுவை பின்பற்றுவேன் கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா கத்தரை தினமும் பாடி துதிக்க நெஞ்சம் கொடுத்து ஏகுதையா. அப்போ மனிதர்கள் கைவிட்ட நேரம் உனக்கு தெரியும், உன் குடும்பம் நண்பர்கள் உறவினர் கைவிட்ட நேரம் உனக்கு தெரியும், உன்னுடைய சமுதாயம் உன்னை கைவிட்ட நேரம் உனக்கு தெரியும். அப்போ நான் நண்பர்கள் எல்லாரும் விலகி போனது உனக்கு தெரியும். அல்ல எல்லாம் இருந்து உனக்கு உதவ முடியாத சூழ்நிலை அவள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அல்ல ஆனால் யாக்கோபை அழைத்த தேவன் யாக்கோபை விட்டு விலகவே இல்லை, கடைசி வரை கைவிடவே இல்லை. அல்ல அப்போ ஒருவேளை அங்கே அந்த வனாந்தரத்தில் கிடக்கும்போது கொஞ்சம் ஐந்திருந்தா நரிகள்லாம் அப்படி கடிச்சு தின்னு போட்டிருக்கும். அதில் எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. அதில் அந்த தனிமையிலே அவாந்திரப்படியிலே கத்தர் யாக்கோவோடு கூட இருந்தார். அதில் அந்த இடத்துல யாக்கோவை கண்டுபிடித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளை நீ எங்கோ போய் கொண்டது ஒரு நபர், ஹல்லேலூயா, எங்கேயோ கிடந்த ஒரு நபர், ஹல்லேலூயா. ஆனால் காணாமல் போன ஒன்று ஆண்டவராக கத்தர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. மனிதர்கள் புறக்கணித்த வேளையில் தான் உன்னை தேடி வந்தார். கைவிட்ட போது அவர் உன்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம் கண்கள் தேவன் தம்மை கண்களினாலே நம்மை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. உங்களை யோசித்து பாருங்கள். நான் அவாந்திர வழியிலே கிடந்த ஒரு மனிதன், கடந்த கால வாழ்க்கை ஒரு விஷயம் நீங்கள் திரும்பி பாருங்கள். ஹல்லேலூயா. சாபத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, விக்கிரக ஆவிகள் தாக்கியதிலே, வறுமையிலும் தரித்திரத்திலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இக்கட்டு வேளையிலே நீங்கள் காணப்பட்டு உங்கள் தேடி கத்த கண்டுபிடித்து ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக சாட்சிகளாக கத்த மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச சாட்சிகளாக ஆண்டவங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கிருபையில் தெரிந்தது யார்? ஒரு காலத்திலே யாக்கோபு குணசாலியாக கூடாரவாசியாக இருந்தது உண்மை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையிலே நான் சந்தித்து வருகிறோம். ஹல்லேலூயா. நம்மை நடத்த ஆள் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நேசிக்க ஆள் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை சரிப்படுத்த ஆள் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கை கொடுக்க ஆள் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை தூக்கி விட ஆள் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு பரிந்து பேச ஆள் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசையாக நிற்க ஆள் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கத்த நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு என்ன வரணும்? உன்னை வைத்து நிறைய ஆசீர்வாதங்களை தந்தால் உனக்கு தாழ்மை வந்துக்கிட்டே இருக்கணும். ஞானேடு சூழ்நிலையை பல சூழ்நிலை சந்தித்து வருகிறோம். அப்போ ஏசு 51:18 அவள் பெற்ற புத்திர எல்லாரும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை, வளர்த்த குமார் எல்லாரும் அவளை கை கொடுத்து அடைப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை அவள் வளர்த்தாள், ஒருவரும் அவளுக்கு கை கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோவுக்கு எல்லாம் இருந்தாலும் கை கொடுக்க ஆட்கள். என்ன நடந்தது? கர்த்தர் யாக்கோவோடு கூட இருந்தார், அவன் துணை நின்றார். ஹல்லேலூயா. அவனை எந்த மரண வல்லமையும் அழிக்காதபடி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவாந்தர வழியில் அழிந்து விடக்கூடாது, நிறைய ஊழியம் கண்டு பயந்து விடக்கூடாது, ஆவிக்கிற ஜீவத்திலே அவன் பின்வாங்கி விடக்கூடாது என்பதிலே கர்த்தர் கருத்தோடு இருந்தார். ஹல்லேலூயா. 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 ஆக வேதம் சொல்லுவது, அந்நிய தெய்வங்கள் அவனை வழிநடத்தவில்லை,
கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று அடுத்த லைன்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களுடைய எத்தனை பேர் கர்த்தர் தான் வழிநடத்துகிறார் என்று சொல்ல முடியும்? இந்த நாட்களில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நடத்துகிற பாதை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை தேவன் உங்களை நடத்தினார் இவ்வளவு நீ அறியும் போதுதான் கர்த்தருக்கு ஒரு திட சாட்சியா, உயிருள்ள சாட்சியாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. எலியாசர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி கொண்டு புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு எலியாசருக்கு எங்கே போகணுன்னே தெரியாது. குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டான். என்ன செய்வது, யாரிடம் பேசுவது, யாரை தெரிந்து கொள்வது, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வழிநடத்தல் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, ஒன்றும் புரியாம தேய்ப்பான ஒரு சூழ்நிலை எலியாசர் தள்ளட்டப்பட்டு அவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்தாச்சு. இப்போ தேய்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. இப்பதான் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா இல்லையா என்கிற கேள்வி கூட உள்ளத்தில் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் செய்த ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. பயணத்தையும் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. காரியத்தையும் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன அடையாளம்? ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு ஒரு பொண்ணு வருது. ஹல்லேலூயா. அவள் தான் நம்ம தேடி வந்த மணவாட்டி. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு தேடி வந்த மணவாட்டி ரெபெக்கா அவள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் சரியான வேளையிலே கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே 48ஆம் வசனத்திலே தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமான சகோதர குமாரத்தியை அவர் குமாரனுக்குள்ள என்னை நேர்வழியாக நடத்தி வந்து எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகிற கர்த்தரை சோத்தரித்தேன் என்று சொல்கிறார். எலியாசரும் சோத்தரித்தார். ஹல்லேலூயா. அந்த மணவாட்டி காண்பித்தோடு செய்த வேலைன்னு கர்த்தரை சோத்தரித்தார். ஹல்லேலூயா. ஒரு நன்மைகள் கிடைக்கும் போது, ஆசை கிடைக்கும் போது கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 10 தேவாலயத்தை படைக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தரை நேர்வழியா நடத்தினார். எலியாசர் சாட்சி எடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை சோத்தரித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை அலைய விடாமல் திரிய விடாமல் அந்தந்த நேரத்திலே ஒரு வாழ்க்கையில காரியங்களை ஒரு வாய்க்க பண்ணி சரியான பாதையிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டே வருகிறார் என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் அவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது, நான் அவன் நோக்கி கூப்பிட்ட போது, அவனை எப்போதெல்லாம் நோக்கி பார்த்தேனோ அப்போதெல்லாம் என் அலைய விடாமல் நேர் வழியாக நடத்தினார் என்பது எலியாசருடைய ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் கர்த்தனை சரியான வழியிலே என் நடத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா போடும். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தத்தை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த பாதையில் நடத்தினார், அற்புதமா எப்படி நடத்தினார், நீதியின் பாதையில் எப்படி நடத்தினார் என்றெல்லாம் தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எலியாசர் சொல்றாரு, கர்த்தரே நேர் கோணலான வழிகள் அல்ல, நேர் வழியிலே கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே நடத்தினார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தவங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறாரா? நீதிமானுடைய பாதை என்று சொல்லும்போது சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் வாழுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை வாழுகிற ஒரு அனுபவத்தை இது காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் ஒரு நீதியாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவி ஒரு நீதியாக காணப்படுகிறது. பரிசுத்தமான ஐக்கியம், சபை ஐக்கியம், ஆராதனை ஐக்கியம் ஒரு நீதியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தவனை சரியா நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுதா? அப்ப தாவீது கர்த்தர் நடத்தினார். தாவீதுக்கு மேல கர்த்தர் என்ன கொடுத்தாரு? அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பல வருஷம் அந்த அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாம் சகோதரர் தன் மத்தியிலே தாவீதுக்கு அபிஷேகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அடுத்த தாவீதுக்கு எபிரோனிலே அந்த அபிஷேகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. மூன்றாவது தாவீதுக்கு எருசலேமிலே அந்த அபிஷேகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கர்த்தரை நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே இல்லாமைனாலும் இயலாமைனாலும் வனாந்திர கவதாரியை போல சுற்றி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தன்னை ஒரு செத்த நாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தன்னை ஒரு தெள்ளு பூச்சி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல தன்னை ஒரு நீசன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதை கர்த்தர் அபிஷேகத்த போது சரியாக
அந்த பரலோக பாதையிலே தேவன் நடத்தினார். அதான் நீதியின் பாதையிலே என்னை கர்த்தர் நடத்துகிறார் என்று தாவீது சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 119:65 கர்த்தாவே வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தும் என் நடத்தினீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தீமைகள் வராமல், சேதங்கள் வராமல், நஷ்டங்கள் வராமல், மரணங்கள் வராமல் சத்தியத்தை ஜீவிக்கிற மனுஷனை தேவன் பாதுகாத்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர் சத்தியத்திலே ஒழுங்கா வாழுகிறீங்களா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கலாம், இல்லை முதல் வயதாக இருக்கலாம், நடுத்தர பருவமாக இருக்கலாம், தேவனை அறிந்து சத்தியத்தை பின்பற்றாதவர்களாகவும் இருக்கலாம். பல வருஷமா சத்தியம் தெரிஞ்சும் ஆண்டவருடைய சத்தியம் கேட்பியாமல் டிமிக்கு கொடுத்து ஆண்டவருக்கே டிமிக்கு கொடுக்கிற ஒரு பயங்கர ஆசாமியான இருக்கிறான். நீ சத்தியம் நீ ஆண்டவருடைய ஆராதிக்கிற ஏதோ ஒரு பயபக்தி போல காட்டுக்கிற சில வேளை அது நடிப்பு போல இருக்கும், ரொம்ப பயமையாக இருக்கும். ஆனால் உள்ளான உனக்குள்ள அப்போ சில சத்தியம் இல்லை, ஆவிக்கிற சத்தியம் இல்லை, உன்னதமான தேவன் நடத்தி போனக்கு இல்லை, ஆவியவன் நடத்தி போனக்கு இல்லை. நீ எப்படியோ வண்டியில் காற்று அடிக்கிற போல போய்கொண்டே இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் அறிந்து அப்போ சத்தியத்தை பின்பற்றாத மக்கள் ஏராளம் உண்டு. ஹல்லேலூயா. ஒன்று நிச்சயம், உன்னை நடத்துகிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. உன்னை நடத்துகிற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்துகிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், சீயோனின் நாயகர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது பாட்டு.
கிறிஸ்துவிலே எப்போதுமே சிறக்க நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே வாய்ப்பதில்லை வாய்ப்பதில்லை வானபூமியில் அதிகாரமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உள்ளதா வானபூமியில் அதிகாரமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உள்ளதா தேவநீதியில் வாக்கு சத்தங்கள் எனக்கு உரிமையோ தேவநீதியில் வாக்கு சத்தங்கள் எனக்கு உரிமையோ நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே அருமையான ஆத்துமகிழ்வே தந்தீரே அருமையான ஆத்துமகிழ்வே தந்தீரே அவியன் முதலன் நாமம் சரீரமே படைத்தே அவியன் முதலன் நாமம் சரீரமே படைத்தே ஆத்துமநேசரை முகமுகமாய் கண்டு எங்கெங்கு மாறாதே ஆத்துமநேசரை முகமுகமாய் கண்டு எங்கெங்கு மாறாதே நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் நிறைய நாளன் நிறைய மீட்பு நிறைய பரிசுத்த தேவதேவன் உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே உந்தன் கரத்தில் என்னை படைத்து தேவ சபையில் தொழுதிடுவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாட்டும். நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம், யோதிபராக இருக்கலாம், சாதாரண நடுத்தர வயது. ஏன்னா நடத்துகிற தேவன் கடைசி வரை நடத்துவாங்க. நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 107 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே தாபரிக்கும் ஊருக்கு போய் அவர்களை செவ்வையான வழி நடத்தினார். பெரியவர்களை தாபரிக்கும் ஊர் போய் சேரும்படியாக சீயோன் போய் சேரும்படியாக
சத்திய உபதேச வழியிலே தேவன் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப் ஆண்டவர் என்னென்ன அந்த பாதையை காண்பிக்கும் போது ஒவ்வொரு ஆவிக்கிற படிகளே நாம் ஏற வேணும். ஹல்லேலூயா. சில விளக்கத்தை பல இடங்களிலே நடத்துவார், அங்கு நாம் செல்ல வேணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த உலகத்திலே 40 இடங்களுக்கு அவர் பயணமானார். ஹல்லேலூயா. நானும் கூட ஆவிக்கிற பயணத்திலே பல ஆவிக்கிற அனுபவங்கள் நேராக கடந்து போக வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், தாவீதுக்கு ஊர் போய் சேர என்னை செம்மையான வழியிலே தேவன் நடத்தினார் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார்? சங்கீதம் 15ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே, நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை ஒரு கிருபையிலே அழைத்து வந்து உடைய பரிசுத்த வாசம் நேராக அவ்வளவு பலத்தினாலே வழிநடத்தினே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக வழிநடத்தினார். ஹல்லேலூயா. நீ எத்தனை பேர் பரிசுத்த ஸ்தலத்தின் நேராக பரலோகத்தின் நேராக வழிநடத்தப்படுகிறீர்கள்? அப்ப கிருபினாலே கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கிருபினால அந்த பாதையில நடத்துகிறார். ஹல்லேலூயா. கிருபினால நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ எத்தனை பேர் தேவன் நடத்தல பெற்றுக்கொண்டீர்கள்? யாக்கோபை தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. வேற எந்த சாப வல்லமையும் அவனை நடத்தவில்லை என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பிரியமான தேவ ஜனமே, கடந்த நாட்களில் அந்நிய வல்லமைகள் நடத்தி இருந்தால் உன் முடிவு எப்படி இருந்திருக்கும்? சாத்தான் உன்னை விழுகைக்கு அழிவுத்து நாசத்தின் நேராக நடத்தி இருப்பான். ஹல்லேலூயா. சாத்தான் உன்னை மரணத்தின் நேராக நடத்தி இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நிர்மூலம் ஆகிற நிலையில நடத்தி இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவாந்தர வெளி அந்த சூழ்நிலை அவாந்தர வெளியிலே ஆண்டவனை கண்டெடுத்தார். ஹல்லேலூயா. உன்னை நன்றாக நடத்தினார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருகள், எத்தனையோ மனிதர்கள் எழுப்பினார்கள். ஹல்லேலூயா. தீய வல்லமைகள் உனக்கு விரோதமாக போராடினது, சாப வல்லமைகள் போராடினது, மரண வல்லமைகள் போராடினது, எல்லாற்றிலும் தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாள் 32:22 இப்படி கத்த எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளை அசருடைய ராஜாவாகிய அந்த சனகரிப்பின் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தவளை சுற்றுப்புறத்தில் விலைக்கு ஆதரித்து நடத்தினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எசேக்கியாவை ஆதரித்து நடத்தினார். ஹல்லேலூயா. அசரியர் ராஜா சனகரிப்பின் கைக்கு தப்பி வைத்தார், மற்ற எல்லாருடைய கைகள் நீங்களாய் காண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. சுற்றுப்புறத்தார் விலக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையா, நீ விடுவாய் என்று சத்துரு எதிர்பார்த்தான். ஹல்லேலூயா. நீ பின்மாறுவாய் என்று எதிர்பார்த்தான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலருடைய கைகளுக்கு ஆண்டவரை தப்பு வைத்து நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கும் போது காணிக்கும் போது கர்த்தர் நன்றி பலி செலுத்த ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இருக்க நன்றி, ஜபம், சோத்திரம், உபவாசம் இதெல்லாம் போதாங்க. இன்னும் அதிகமாக தெய்வத்துக்குள் நீ வளர வேணும். ஹல்லேலூயா. ஜீவனோட நாளெல்லாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனிடத்தில் எவ்வளோ நன்மைகளை பெற்று கணக்கு போட்டு பாருங்க. அதுக்கேற்ற தசமாங்களை, நன்றியதல் காணிகளை தேவனிடத்தில் படைத்து விட்டீர்களா? உண்மையாக படைத்து விட்டீர்கள். ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போனானா, அங்கே ஒரு தேவதன்னு அவங்க உட்காந்துருந்தான். அப்போ அங்கே நிறைய பேர் போயிட்டுருக்கான், நிறைய பேர் திரும்பி வந்துட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டபோது, இவர்களெல்லாம் உள்ளுக்கு போகிறதெல்லாம் யார்? அவங்க ஆண்டவருக்கு உண்மையாக காணிக்கைகளை படைத்தவர்கள். மற்றவங்களாம் யார்? உலக உல்லாசத்திலே மாய்மாலத்திலே ஜீவித்தவர்கள். அவங்களெல்லாம் அங்கே விரட்டி விட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 10 குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்டவர்கள். ஒரு மனிதன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஹல்லேலூயா. 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 எஸ் 63ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்தராய் இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் பயத்தினால் நடத்தி தம் நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவளும் முன்பாக தண்ணீரை பிளந்து என்று சொல்லி வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையின் பயத்தினாலே அவர்களை நடத்தினார் என்று சொல்லி வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே மகிமையின் பயத்தை நடத்தி போய் இங்கே நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜனத்தில் தான் மகிமையின் பயத்தை வெளிப்படுத்தி மகிமையா அவர்களை தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையை உன்னை கர்த்தர் மகிமை பயம் நடத்தினது. ஹல்லேலூயா. இதுவரை நீ சாகாமல் இருக்க காரணம் மகிமையின் பயம். ஹல்லேலூயா. அதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
2 சாமுவேல் 7:23 உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ, பூலோக ஜாதிகளிலிருந்து ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்டெடுத்ததுக்கும் தமது கீர்த்தியை விளங்கப்படுவதற்கும் பாருங்கள் ஏற்பட்டாரே. தேவரை எழுத்திலிருந்து மீட்டுக் கொண்டு உம்முடைய ஜனத்திற்காக பயங்கரமான பெரிய காரணத்தை தேசத்துக்கு அதிபதிகளுக்கும் தேவருக்கும் மகிமை விளங்க செய்து என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஒரு வாழ்க்கையை கத்த செய்வார். ஹல்லேலூயா. உனக்கா எத்தனையோ சத்துருக்களை தேவன் மடங்கடித்தார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தும்படியாக அநேக சத்துருக்களை கத்த தாழ்த்தினார். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக அநேகரை தேவன் பலவீனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கானானை கொடுக்கும்படியாக கானானின் கொடிகளை துரத்தி அந்த கானானை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கா இந்த நாட்களே பெரிய காரியங்களை வரும் நாட்களே தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பலத்தினாலே உன் பராக்கிரம் தான் முடியாத காரியங்களை தேவனுடைய பெயர் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திரா 15:13 பார்க்கும்போது நீ மீட்டு கொண்ட ஜனங்களை உடைய கிருபினாலே அழைத்து வந்து உடைய பரிசுத்த ஸ்தலத்தினர் அவர்களை உடைய பலத்தினால் வழிநடத்தினீர் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பலத்தினாலே தேவன் வழிநடத்ததை பற்றி இங்கே நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டோட பலம் உன் பலவீனமான நேரங்களே உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. உன் விசுவாச பயணத்திலே உன்னுடைய கானான் பயணத்திலே அது நடத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சில பாதையில் நடத்தும் போது நம்ம கஷ்டமா இருக்கும். யோசிப்பு பாருங்க, அவன் தேவனுடைய பிள்ளை, அவனை குடியில் தூக்கி போட்டாங்க, சிறைச்சாலை அடைச்சு போட்டாங்க. அவன் சொல்ல நான் ஒரு குற்றம் செய்யலையே, ஜபம் மாத்திரம் தானே பண்ணேன், கர்த்தரை நேசித்தனே, கர்த்தருக்காக என் உயிரை கொடுக்க ரெடியாக இருந்தேனே, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் நீங்கலை? நிறைய பேருக்கு அப்படிதான், எனக்கு ஏன் கஷ்டம் நீங்கலை, எனக்கு ஏன் கஷ்டம் நீங்கலை? அப்போ பாருங்க, உன்னை சரியாக ஒரு விசுவாசியாக உருவாக்க, பூர்ணத்திலே உருவாக்க, பூர்ணத்திலே நடத்த இந்த வனாந்திர பாதையிலே தேவன் உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலையை நீங்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து வெட்டி 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 கொத்தி கொத்தி வெட்டி வெட்டி கொத்தி கொத்தி உடச்சி நுறுக்கி எல்லாம் பண்ணி பண்ணி ரொம்ப நாளாக பாடுபட்டு முடிச்சாச்சுன்னா அழகான ஒரு சிலையாக அது இருக்குது. ஹல்லேலூயா. அது சிற்பி அது அவ்வளோ கஷ்டப்படாது, ஒரு சாதா கல் தான். அவர் பார்த்தாச்சுன்னா பொம்பளை மாரி ஒரு யானை மேலே தெரியுது. அப்போ அது அவ்வளோ பாடுபட்டு அதை உருவாக்குறான். இதுமாரி உன்னை தட்டி கொட்டி சரிப்படுத்தி உனக்கு அங்கே ஒரு அடி தந்து, இங்கே ஒரு அடி தந்து, இங்கே ஒரு குத்து தந்து, அங்கே ஒரு சவுட்டு தந்து உன்னை சரியாக தெய்வ பாதையிலே ஆண்டு நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த தட்டு கொட்டெல்லாம் இல்லாமல் தான் உன் பாட்டுக்கும் வழியில் போய்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ருசிக்க முடியாது இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே 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 இயேசுவே இயேசுவே சொல்லி ஆண்டோட பதத்தில் விழுந்து கிடப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தரை தாங்கி எடுப்பார். ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா. மகிமையான அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. உன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 12ஆம் பாட்டு. Yahweh
மேன்மையின் மகிழத்தில் உன்னை அற்புத அடையாளமாக மாட்டேன். தீயோனை மேன்மையின் மகிழத்தில் மாற்றமான தவறுக்கு தேவனாக நான் இருப்பேன். மாற்றமான தவறுக்கு தேவனாக நான் இருப்பேன். யாவையும் உனக்காக செய்து முடிப்பேனே, என்னால் கூடாதது வந்தலை. யாவையும் உனக்காக செய்து முடிப்பேனே, என்னால் கூடாதது வந்தலை. சௌத்தம் ஆரோக்கியம் தந்திடுவேன், நித்திய தேவனை அருளுவேன். சௌத்தம் ஆரோக்கியம் தந்திடுவேன், நித்திய தேவனை அருளுவேன். உன்னை அற்புத அடையாளமாக மாட்டேன். தீயோனை மேன்மையின் மகிழத்தில் உன்னை அற்புத அடையாளமாக மாட்டேன். தீயோனை மேன்மையின் மகிழத்தில் மாற்றமான தவறுக்கு தேவனாக நான் இருப்பேன். மாற்றமான தவறுக்கு தேவனாக நான் இருப்பேன். யாவையும் உனக்காக செய்து முடித்தேனே, என்னால் கூடாதது வந்தலை. யாவையும் உனக்காக செய்து முடித்தேனே, என்னால் கூடாதது வந்தலை. மங்கினும் கிரியே கவலைப்படாதே, ஒன்றிலேயே நான் எரிய செய்வேன். மங்கினும் கிரியே கவலைப்படாதே, ஒன்றிலேயே நான் எரிய செய்வேன். உன்னை அற்புத அடையாளமாக மாட்டேன். தீயோனை மேன்மையின் மகிழத்தில் உன்னை அற்புத அடையாளமாக மாட்டேன். தீயோனை மேன்மையின் மகிழத்தில் மாற்றமான தவறுக்கு தேவனாக நான் இருப்பேன். மாற்றமான தவறுக்கு தேவனாக நான் இருப்பேன். யாவையும் உனக்காக செய்து முடிப்பேனே, என்னால் கூடாதது வந்தலை. யாவையும் உனக்காக செய்து முடிப்பேனே, என்னால் கூடாதது வந்தலை. கர்த்தர் சில பாதையில் நடத்தும்போது நமக்கு அது கஷ்டமா தோணும். ஹல்லேலூயா. சில வேளை துக்கப்படுகிறோம். ஏன் என் வாழ்க்கையில் கலக்கம் என்ன நீடிக்கிறது கேள்வி பல வேளை எழும்புது. ஹல்லேலூயா. ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாரையும் ஒரே விதத்தில் நடத்துகிறதில்ல. உங்கள் அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே தேவன் நடத்துகிறார். சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்திற்கு ஏற்ற விதமாக உங்களுக்கு எவ்வளோ அபிஷேகம் இருக்குது, அந்த அபிஷேகத்தை ஏற்ற விதத்தில் தான் ஆண்டவனை நடத்துவாங்க. அப்போ அபிஷேகம் முக்கியம். உனக்கு அபிஷேகம் எப்படி அதுக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவனை நடத்துவார். ஹல்லேலூயா. அழைப்புக்கு ஏற்ற விதத்தை நடத்துகிறார், உன் அபிஷேகத்துக்கு ஏற்ற விதத்திலே அவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ மகிமையில் உனக்கு கிடைக்கும் பிரதிபலனுக்கு ஏற்ற விதமாக உன்னை கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சில இடங்களே நீங்கள் சிரமப்படுத்தப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார் என்று சொல்கிறார்களே, அவர் ஏன் இந்த கஷ்ட பாதையிலே, வேதனை பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, போராட்ட பாதையிலே நடந்துகிறார் என்று நினைக்கிறான். ஹல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் என்னை சோதித்து இருத்துள்ளதை அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தை நடத்துவது எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. 40 வருஷம் உன்னை இந்த வனாந்தரத்தை நடத்துவது எல்லா வழிகளும் நீ நினைத்து பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதற்கு அப்படி நடத்தினா? தேவனுடைய கட்டளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அறியும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை புரிந்து ஜீவ வழியில் நீ வரும்படி கர்த்தவனை வனாந்தரத்திலே நடத்தினார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தினுடைய சரியான விளக்கம் என்ன? எரேமியா 2:5 வனாந்தரத்தின் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வழியும் பள்ளங்களும் உள்ள தேசம், வறட்சியும் மரணம் உள்ள தேசம், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமல் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்கள் நடத்தினரும் ஆகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அவங்க போன பாதை மகா பயங்கரமான வனாந்தரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இடத்துல 35 லட்சம் ஜனங்களே ஆண்டவர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. சிலருக்கு இப்படிப்பட்ட காடு மேடு பள்ளம் உள்ள வாழ்க்கை செலவுள்ள வாழ்க்கை அமைஞ்சிடும். வனேடு வாழ்க்கை வனாந்தரம் இருக்குது. எப்போதும் துக்கம், எப்போதும் வேதனை, எப்போதும் நோய், எப்போதும் சாபம், எப்போதும் பாடுகள், எப்போதும் கண்ணீர்கள். மற்றவெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த கண்ணீர் பாதை என்று சொல்லி விக்கி விக்கி அழுவாங்க. ஹல்லேலூயா. மற்றவெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் மாத்திரம் இந்த வேதனை ஏற சொல்லி விக்கி விக்கி அழுவாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ அது நீ தான் கால் மாறின வழி மாறின நீ தான். அதுக்கு என்ன செய்யுதுக்கு? அப்போ இங்கே பாருங்க, இவனை அறியும்படியாக இருதயத்தை கர்த்தருக்கு முற்றிலும் கொடுக்கும்படியாக தேவனுடைய சத்தை கீழ்ப்படுகிறாயா இல்லையா, பிரேஷ்டிலே உரியா நிற்பாயா இல்லையா என்று பார்க்கும்படி கர்த்தர் என்ன செய்றாரு? வனாந்திர பாதையிலே உன்னை நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை பயிற்சிக்க. அரபு பாலைவனத்திலே அந்த அப்போஸ்தலன் பவுல் சத்தியங்களை கற்று தேர்ச்சி அடைந்தார். ஹல்லேலூயா. வனாந்தர பாதையில் எப்போதும் வீண் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்தை நடத்தினா இல்லையா? என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷங்கள் வனாந்தரத்தை நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலிருந்த பாதரட்சைகள் பழையதாக போகவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தினான். நீ கர்த்தருக்குள் வந்தா ஒரு குறைவில்லாமல் உனக்கு கர்த்தர் நடத்துவார். அண்ணனுக்கு வேண்டிய ஆகாரம் உனக்கு கிடைக்கும், அண்ணனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், அண்ணனுக்கு உனக்கு கிடைக்க வேண்டிய படி உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. குறைவில்லாமல் கர்த்தவனை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வேளை இந்த விசுவாச பாதை உங்களுக்கு வித்தியாசமாக தென்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துதல், ஆண்டோட நடத்தல் என்பது ஒரு வித்தியாசமான பாதை. ஆண்டவர் நீ நினைக்கிறது மாதிரி நடத்துகிறார் அல்ல, அவர் நினைக்கிறது மாதிரி நடத்துவார். அதை நீ புரிந்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. நீ நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் நடத்துகிற தேவன் அல்ல, அவர் நினைக்கிறது மாதிரி உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே போடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சிலருக்கு கேள்வியும் ஏன் கர்த்தர் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்த வேணும்? கர்த்தர் ஜனங்களை சில இடங்களே சுற்றி போக வைத்தார், சில இடத்துல சரியான பாதை நடத்தினார். ஏன் அந்த காரணத்தை விளக்கி சொல்லுகிறார். தேவப்படி இந்த வருஷத்தில் கர்த்தர் நடத்தின பாதைகள் உனக்கு புரியாமல் இருக்கும், பதிலே கிடைக்காமல் இருக்கும். ஆனால் ஒன்று, இவ்வளவு மத்தியிலே உன் நடத்தினவர் தேவன் என்பதை அறிவாய். ஹல்லேலூயா. அப்போ சரியான பாதையிலே தேவனை நடத்துவார். தேவன் நடத்துகிற பாதை, தேவன் நடத்துகிற பாதை சில சமயம் புரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவரம்னா பிள்ளைய பறிகொடுன்னு சொன்னால் ரகசியம் புரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவரை கீழ்ப்படிந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 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 அப்போ தேவனுடைய அந்த தேவன் நம்ம நடத்துகிற பாருங்க, அதான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா. நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு நிலையிலும் அவனோடு உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனத்திலே பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து ஏற்று திரும்பார்கள் என்று சொல்லி பெலிஸ்தர் தேச வழியாக போவது சமீபமானாலும் தேவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிமந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஜனங்களை அவர் சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் சுற்றி போக வச்சாரு? இன்னொரு யுத்தம் செய்ய அவங்களுக்கு பலன் இல்லை. யுத்தம் செய்த சொன்ன மனம் அடிஞ்சு போயிடுவாங்க, அவங்களை சரியாக நடத்தணும்னு சொல்லி மேக சமம் அக்கினி சமம் மூலம் ஆண்டவர் அவளை நடத்தினார். ஹல்லேலூயா. 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 அப்போ ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஒன்று ஆண்டு எப்போதுமே எல்லாரையும் போல நடத்த மாட்டார், வித்தியாசமாக நடத்துவார். ஆவிக்கு ரீதியில் நடத்துவார், விசுவாச ரீதியில் நடத்துவார், ஆசீர்வாத பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ உங்களால ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளை உங்களுக்கு தேவன் தரமாட்டார். ஹல்லேலூயா. உங்களால் நடக்க முடியாத பாதையிலே ஆண்டவங்களை நடத்தவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புறம்பல் 3:2 அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி வந்தார். இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எரேமியா 2:17 உன் தேவனாய் கர்த்தர் உன் வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ இது உனக்கு நேரிட பண்ணினா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனை விட்டு வழி விலகி போறதுனாலே எனக்கு இந்த கஷ்டம் நேரிட்டது, இந்த கொடிய நோய் நேரிட்டது, கொடிய சாபம் நேரிட்டது, கொடிய மரணம் நேரிட்டதுன்னு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தவனை நடத்தி வந்த அந்த பாதையை நினைத்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. உபாகமம் 8:2 அவர் உன்னை சோதித்து இருதயத்து உள்ளதை அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்துவது எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இந்த நாளில் கர்த்தர் நடத்துவத வழிகளை நினைத்து பார்ப்பாயாக. நினைத்து ஆண்டவனை நடத்தின பாதையை நினைச்சா கடந்த நாட்கள் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்கள் நீ நினைச்சாச்சுன்னா உனக்கு அழுக வராமல் இருக்காது. ஹல்லேலூயா. உனக்கு கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ அதை நினைச்சு பார்த்தா முழங்கப்படியிட படாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் சபைட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையாய் தேவன் உன்னை நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தசம காணிக்கைகளே நன்றிதல் காணிக்கைகளை தேவனுக்கு அந்த படைக்க வேணும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நடத்தின தேவனை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவாந்தர வழியிலே நான் அவனை கண்டுபிடித்தேன் ஆண்டு சொல்லுகிறார். யாக்கோபை நடத்தினார், உணர்த்தினார், அதுபோல உன்னையும் நடத்துவார். ஹல்லேலூயா. யாத்திரை 4:15 நீ அவனோடு பேசி அவள் வாயின் வார்த்தைகளை போடு, நான் வாயினாலும் அவள் வாயினாலும் இருந்து செய்ய வேண்டியதை உனக்கு உணர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியங்களை நான் உணர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு டீச்சர் தன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது போல கர்த்தர் சத்தியங்களை உனக்கு கற்று தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ 50 வருஷமா சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கலாம், உனக்கு இந்த சத்தியம்லாம் தெரியவே செய்யாது. இப்போ தான் உனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இதில் போய்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வேதத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும், விசுவாசமான ஒரு ஆசை தாகத்தை ஆண்டவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வீக வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் உனக்கு உணர்த்தினார். ஹல்லேலூயா. உபாகம் 8:3 நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். மனுஷன் அப்பத்தின மாத்திரமில்ல தேவனுடைய வாயில் வார்த்தையினாலும் பிடிப்பார் என்பதை ஆண்டவன் உணர்த்தினார். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர், அவள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அங்கே அறிவை உணர்த்தினார். கர்த்தர் நிஜா தூக்கி சுமந்த தேவன் என்னும் வேதத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உணர்த்துறது மாத்திரமல்ல, தூக்கி சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு உணர்த்த வேணும். ஞானஸ்நானம் எடுப்பது என்றால் கர்த்தருடைய சபையிலே சேருவதாகும். பிரைஸ் எல்லாம் சிம்பிள். ஒருத்தன் முழு ஞானஸ்நானம் எடுத்தால் அவன் சபையில் வந்து சேருகிறான் என்பது அர்த்தம். ஞானஸ்நானம் எடுத்தால் கட்டாயம் திருவிருந்திலே அவன் பங்கு பெற வேணும். ஹல்லேலூயா. திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் கட்டாயம் தசம பாகம் தேவனுக்கு கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மற்ற சத்தியத்திலே உறுதியாக வாட வேணும், வரிக்கு ஆயுதப்பட வேணும். ஹல்லேலூயா. இந்த சத்தியக்கு இப்படி உள்ள தேவன் அந்த சந்ததியே தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் இருக்கும்போது நீ கர்த்தருக்குள் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். ஹல்லேலூயா. நான் சாகிற வரைக்கும் இந்த சபையிலே ஆராதனைக்கு வருவேன். ஹல்லேலூயா. இந்த சாகிற வரை இந்த சபையிலே திருவிருந்திலே பங்கெடுப்பேன். ஹல்லேலூயா. என் தசவாங்களை காணிக்கைகளை இந்த சபைக்கு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும், தீர்மானம் பண்ணணும். ஞானஸ்நானம் எவரும் திருவிருந்தில் பங்கு பெறாமல் தசவாகம் கொடுக்காமல் போகவே கூடாது. அது பயங்கர பாவம், தேவ தண்டனைக்கு உரிய பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உணர்த்தும் போது இந்த சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேணும். ஹல்லேலூயா. 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 13ஆவது பாட்டு. இயேசுவோடு பரலோகே வந்திடவே
பரிசுத்த இயேசுவோடு பரலோக வந்திடவே மாசற்ற ரத்தத்தாலே என்னைய கழுவினீரே மாசற்ற ரத்தத்தாலே என்னைய கழுவினீரே எழுகிற பாவி ஆராதிப்பே எழுகிற பாவி ஆராதிப்பே மாயலோகத்தை விட்டு மேலோகம் போகிறேன் மாயலோகத்தை விட்டு மேலோகம் போகிறேன் என் முகம் காண என்னுள்ள கேகுது என் முகம் காண என்னுள்ள கேகுது கொள்ளை பஞ்சங்களும் கொடுமையும் தருகிறது கொள்ளை பஞ்சங்களும் கொடுமையும் தருகிறது பரிசுத்த நேசராலே கடமாத பட்டாலே பரிசுத்த நேசராலே கடமாத பட்டாலே சுகமும் நலனோடு கிடைத்திடு சுகமும் நலனும் கிடைத்திடு மாயலோகத்தை விட்டு மேலோகம் போகிறேன் மாயலோகத்தை விட்டு மேலோகம் போகிறேன் இயேசுவின் முகம் காண என்னுள்ள ஏங்குது இயேசுவின் முகம் காண என்னுள்ள ஏங்குது பெண்ணிலே நாட்கள் சீக்கிரம் தருகிறது பெண்ணிலே நாட்கள் சீக்கிரம் தருகிறது கண்ணீரெல்லாம் துடைத்து பரிசுத்தப்படுத்துவார் கண்ணீரெல்லாம் துடைத்து பரிசுத்தப்படுத்துவார் தரணியெல்லாம் இருக்காய் வாழுவே தரணியெல்லாம் இருக்காய் வாழுவே மாயலோகத்தை விட்டு மேலோகம் போகிறேன் மாயலோகத்தை விட்டு மேலோகம் போகிறேன் இயேசுவின் முகம் காண என்னுள்ள ஏங்குது இயேசுவின் முகம் காண என்னுள்ள ஏங்குது. அவனை கடைசி நாளிலே எழுப்பையும் பரலோகத்தில் சேர்ப்பேன் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 107 அதிகாரத்தில் 43 எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்களை கத்திட்டு கிருபைகளை அவன் உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 28:27 அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாற்றும் மேலாக கத்த தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:22 உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 66:12 இடுப்பு மேல் ஒன்று தூக்குவாரா. ஹல்லேலூயா. உபாகமம் 32:11 அவர் செட்டுகளின் மேல் ஒன்று சுமப்பாரா. எண்ணாகமம் 11:12 தந்தை போல சுமப்பாரா. ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 உன் துக்கங்களை சுமப்பாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவரோடு நடந்து போனான். பேசிக்கொண்டே ஏனோ போனது மாதிரி போயிட்டே இருந்தான். திடீர்னு வழியில் ஒரு கஷ்டமான பாதை வந்தது. ஒரே முட்கள். அவன் நடக்க முடியல. தள்ளாடி மயங்கி சுருண்டு விழுந்தான். ஒரு 10 அவன் போக வேண்டிய இடத்துல தூக்கி கொண்டு சேர்த்துருந்தார். அப்போ அது வேறு நடந்து வந்த இடத்துல அவன் திருப்பி வந்து பார்க்கும்போது சோடு இருக்குது. இந்த இடத்துல முள்ளுங்குரு மாட்டத்தில் சோடே இல்லையே, என்னாச்சு? அவர் சொன்னார், நீ நடக்கலை, ஒன்று நான் தூக்கி அங்கே சுமந்து கொண்டு போனேன். ஹல்லேலூயா. அதுபோல் உன்னால் முடியாத வேளையிலே ஆண்டவனை சுமப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவனை சுமப்பார். ஹல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரயாசத்தை பலனை அனுபவிப்பார். சீயோன் பாக்கியத்தை தருவா. ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படுத்துவா. சிங்காசனம் தருவா. ஜீவ கிரீடம் தருவா. சகல மேன்மை மகிமைகளை உன்னை தந்து கடைசி நாளிலே தேவன் உன்னை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்மை நாம் முடிச்சு விட்டுவார். ஹல்லேலூயா. அந்த சீயோனுக்கு நாம் ஆயத்தப்படுவோமாக. பாடல் புத்தகத்திலே 15வது பாடலை கையில் வச்சு Amen.
அடைவேலே கர்த்தரின் வருகை எனக்கு ஆனந்த பாக்கியம் அடைவேலே வேகத்தில் வந்திடு என்றான நாயகன் பல்லோகல் என்னை கேட்டிடுவார் வேகத்தில் வந்திடு என்றான நாயகன் பல்லோகல் என்னை கேட்டிடுவார் கத்தங்கள் பாடு எல்லாம் வந்திடு கண்ணீமை பொழுது அனுபவமாகவே கத்தங்கள் பாடு எல்லாம் வந்திடு கண்ணீமை பொழுது அனுபவமாகவே கத்தரின் வருகை எனக்கு என்பது ஆனந்த பாக்கியம் அடைவேலே கத்தரின் வருகை எனக்கு என்பது ஆனந்த பாக்கியம் அடைவேலே வேகத்தில் வந்திடு என்றான நாயகன் பல்லோகல் என்னை கேட்டிடுவார் வேகத்தில் வந்திடு என்றான நாயகன் பல்லோகல் என்னை கேட்டிடுவார் ஆயிரம் வருட அரசாட்சியிலே கர்த்தரோடு வாழுவேன் மகிழ்வாய் ஆயிரம் வருட அரசாட்சியிலே கர்த்தரோடு வாழுவேன் மகிழ்வாய் கர்த்தரின் வருகை எனக்கு என்பது ஆனந்த பாக்கியம் அடைவேலே கர்த்தரின் வருகை எனக்கு என்பது ஆனந்த பாக்கியம் அடைவேலே வேகத்தில் வந்திடு என்றான நாயகன் பல்லோகல் என்னை கேட்டிடுவார் வேகத்தில் வந்திடு என்றான நாயகன் பல்லோகல் என்னை நல்ல கலிமத்தடி ஆவிலே கரந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் அநேக சரீர வியாதிகள், பயங்கரமான பலட்சியமான வியாதிகள், உடலே மரணத்தை ஏற்படுத்துகிற வியாதிகள், ஆபத்தை விளைவிக்கிற வியாதிகள் அநேக சரீரத்தை கொண்டு அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே இப்போது சத்தமடைகிறது. அநேக சரீரத்தில் தேவனுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பயங்கரமான கொடிய வியாதிகள், நெஞ்சிருக்கிற வியாதிகள், அடிவயிற்றிருக்கிற வியாதிகள், முதுகில் இருக்கிற வியாதிகள், கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள், லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தலைக்குள்ள மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகிறது. கட்டுகள் கரைந்து போகிறது. எல்லா விதமான உடல் ரத்த வாந்தி வியாதிகள் மாறுது. சுவாச மண்டலங்கள் மாறுகிறது. மனதேதான நரம்பு தளர்ச்சிகள் மாறுகிறது. எலும்பில் இருக்கிற பயங்கர வியாதிகள் மாறுகிறது. சகல பிளட் கேன்சர், போன் கேன்சர் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே குணமாக்கப்படுகிறது, குணமாக்கப்படுகிறது. இறப்பை வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. வயிற்று புண்கள் குணமாகிறது. எல்லா சாப வல்லமைகள், வாதை வல்லமைகள், பில்லிசூரிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. வாழ்க்கை தொலைந்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். வாழ்க்கை கசந்தவர்களுக்கு விடுதலை தருகிறார். வாழ்க்கை நோய்களுக்கு விடுதலை தருகிறார். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளையோட படிப்பை ஆசீர்வதிக்கிறார். திருமண காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்படுவது குறைவில்லாமல் நடத்தப்பட்டார்கள், குறைவில்லாமல் நடத்தப்பட்டார்கள்.
உங்களை குறைவில்லாமல் நடத்துகிறார், குறைவில்லாமல் நடத்த போகிறார். ஊழியிடம் நறுக்கி வனாந்தரத்திற்கு ஆண்ட விலைக்கு காப்பாற்றுகிறார், மரணத்துக்கு தப்புகிறார், தெய்வ சுகத்தை விடுதலை தருகிறார், உன்னத சியோன் பர்வதத்தை நடத்துகிறார், சியோன் மலை உச்சிலே சேர்க்க போகிறார், ரகசிய விலைக்கு ஆயத்தப்படுகிறார். ஓ ரபா 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 ஓதி நாதா 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 சந்தரா தேவட மகா வல்லமை, பரலோக வல்லமை, சியோனின் தேவட வல்லமை ஒவ்வொருமை நீலட்டமனா சோதரம், ஒவ்வொரு குடும்பங்களை ஞாயிற்றுத்தமனா சோதரம். பரிசுத்த பாதையிலே, ஜீவ பாதையிலே, சியோனின் பாதையிலே நடத்தும், சியோனுக்கு ஆயத்தப்படுத்து. மகிமை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதித்து பரமா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கத்தந்த ஆராதனை ஆசிரித்தா, பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரித்தா, அதனுடைய வியாதி, கஷ்டம், கவலை, பிரச்சனை, பாடு, போராட்டம், செய்வன விலிச மரணக்கட்டு, சாபக்கட்டு, வாதைக்கட்டு இயேசு உள்ள தந்தப்படாலே கைகளை பலமாக தட்டு கத்திர மயப்படுத்துவோம். பிதாவா தேவனை கரங்களை தட்டு மகிமைப்படுத்துவோம். குமாரா இயேசு கத்தை கரங்களை தட்டு மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தா தேற்றோட கைகளை தட்டு மகிமைப்படுத்துவோம். இயேசு வரப்போகிற மேகத்தில் வரப்போகிறா வருக சமயம் சீதன் வரைக்கும் ரகசிய வரைக்கத்தை நம்மை ஆயத்தப்படுத்தின பண்ணாலே இரு கைகளை வைத்து கத்திர மயப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.